அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மறுவாழ்வு நாடகம். யார் ஆசன் பார்த்தீங்கன்னா வி.கே. கார்த்திகேயன் அவர்கள். ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னொரு நாடகம் அவர் மேற்கு உதயம் அப்படிங்கிற நாடகம் அவர் தான் இருக்காரு. அதே நாடகத்தை தான் இவரும் இருக்காரு, வி.கே. கார்த்திகேயன் அவர்கள் இருக்காரு. இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரங்க நாடகம் பார்த்தீங்கன்னா குறைவான கதாபாத்திரங்களை வச்சு அதோட தொடர்புபடுத்தி அதை மேலோடு கொண்டு போகிற மாதிரி இந்த நாடகத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த நாடகத்தில் பார்த்தோம்னா முக்கியமான கேரக்டர் குமரேசன், வள்ளி, ரமேஷ் அப்படிங்கிறவங்க. இந்த ராமலிங்கம், சீதம்மாள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷோட அம்மாவும் அப்பாவும். இந்த குமரேசன், வள்ளிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷோட தோழன் குமரேசன் மனைவி வள்ளி. ரைட், இது கேரக்டர் முக்கியமான கேரக்டர். சரி, இது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஓரம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் ஒரு மனிதன் எப்படி ஏமாந்து போகிறான் அப்படிங்கிறதையும் உணர்த்துது. அது மட்டும் இல்லாமல் நட்பு இருந்துச்சுன்னா அந்த நட்பு வழியாக நம்ம என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் புலப்படுத்துகிற மாதிரி இந்த நாடகம் இருக்கு. ஏன் இதில் வெளிநாட்டுக்கு போய் நான் இன்னைக்கு இருக்கிற சூழலில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாங்கிற சூழல் இருக்கும் பொழுது, ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் ஏமாத்துங்கிற எண்ணமும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துற மாதிரி இந்த மறுவாழ்வு நாடகம் அமைஞ்சிருக்கு. ரைட், இப்போ குமரேசன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் ரொம்ப அழகானவங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள் ரெண்டு பேரும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா முதியோர்களுக்கும் போகிறாங்க, முதியோர்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் யாரை பார்க்குறாங்கன்னா இந்த ராமலிங்கம், சீதம்மாள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏமா உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைப்பா என் மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், இங்கே வரல, என்னாச்சு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த குமரேசன் ரமேஷன் நெருங்கிய நண்பன் தான். ஆனால் ராமலிங்கம், சீதம்மாவுடைய மகன் தான் ரமேஷ், குமரேசனுக்கு தெரியாது. இப்படி ஒரு சூழல். அதான் அந்த நாடகத்தில் முக்கியமான புள்ளி அமைதி லாஸ்ட்டாக வரும்போது, இப்படி இருக்கிற சூழல்ல எனக்கு என் மகனுக்கு வெளிநாடு போனால் இன்னும் வரலாப்பா, என்ன செய்யணும்னு தெரியல, என்னாச்சும் தெரியல, அதனால தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் டெய்லி பேசும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய அம்மா அப்பாவே நினைக்கிறான் குமரேசன். என் கூட வந்துடுங்க, நம்ம வீட்டில் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த குமரேசன் ராமலிங்கத்துக்கும் சீதம்மாளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் மகனாவே நினைச்சு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் தன்னுடைய இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முதியோர்களுக்கு அழைச்சி இருக்குங்கிற எண்ணம் போய் இவங்க தன்னுடைய அம்மா அப்பா அப்படிங்கிற எண்ணம் தனக்குள்ள புத்திட்டு ரெண்டு பேரையும் அம்மா அப்பா மாதிரியே பார்த்துக்கிறாங்க குமரேசனும் வள்ளி. சரி, இப்போ வாழ்க்கை போகும் பொழுது இந்த ரமேஷ் வெளிநாடு போனா இல்லையா, வெளிநாடு போய் மற்றவர்களை ஏமாற்றப்பட்டு எப்படியாவது நம்ம நாட்டுக்கு திரும்பி போனோம் அப்படிங்கிற சூழல் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அதனால தான் நம்மளுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கான். ஏன்னா ரமேஷை ஆசையாக வளர்த்து வெளிநாட்டை அனுப்பிச்சு வச்சாங்க. தன்னுடைய மகன் இப்படி கஷ்டப்படாமல் தெரிஞ்சால் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சூழல் ஏற்படுத்துறதுக்காகவே ரமேஷ் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தொடர்பே இல்லாமல் இருக்கிறான். எப்படியாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு நம்முடைய நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். சரி, அப்போ இந்த மாதிரி போகும்பொழுது வந்துட்டான் ரமேஷும் நம்முடைய நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டான். வரும்பொழுது என்னன்னா ஒரு நாள் அந்த நடு ரோட்டில் ஒரு ஓரமாக ரமேஷ் உட்கார்ந்துருக்கிறான், அனாதமாக உட்கார்ந்துருக்கிறான். அந்த பக்கமும் அந்த குமரேசன் என்ன பண்ணுறான்னா ரமேஷை பார்த்துறான். ஏன்னா ரமேஷ் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைப்பா நான் இங்கே வெளிநாட்டுக்கு போனால் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் எப்படியாவது ஒரு நாட்டுக்கு வந்தால் போட்டு தப்பிச்சு படிச்சு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிப்பா கவலைப்படாத, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தன்னுடைய ரமேஷ் வீட்டுக்கு கூப்பிட்றான். இல்லை எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நம்ம முதல்ல பார்க்கணும், பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அங்கே போனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லை, எங்கே போனானே தெரியல, அதனால மனம் உடைச்சு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது குமரேசன் என்ன சொல்கிறான், ஆமாப்பா எனக்கு இந்த சூழ்நிலை நடந்துச்சு, சமீபத்தில் ஒரு சுனாமி வந்துச்சு, அந்த சுனாமியில் எங்கள் அம்மா அப்பா இங்கேருந்து நிறைய பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த சுனாமியில் போயிட்டாங்க, நானும் எங்கள் அம்மா அப்பாவையும் இழந்துட்டேன், நீங்களும் நானும் ஒன்று தான், ஆனாலும் என்னது எனக்கு ஆனால் இப்போ ஒரு அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க, நல்ல அருமையாக எனக்கு அம்மா அப்பா போல இதை கிடச்சிருக்காங்க, சரிவா அவங்கள இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகலாம் அழைக்கிறேன். இல்லைப்பா நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்தா தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அடம் முடிக்கிறான். சரிப்பா உங்கள் அம்மா அப்பா தேடலாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு குமரேசன் தன்னுடைய ரமேஷை தன்னுடைய ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். போகும் பொழுது ஆனால் வீட்டில் ராமலிங்கம் சீதம்மாவும் இல்லை. அவங்க என்ன பண்ணால் ராமலிங்கம் ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. அவர் கைப்பை எடுத்து போயிருக்காங்க. சீதம்மாள் கொள்ள பக்கமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வீட்டில் யாருமே இல்லை. வீட்டுக்கு வரும்போது வள்ளி மட்டும் தான் இருக்கிறா. வள்ளி ஆனால் மாமா நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டு ஆசையோடு அழைச்சி அவங்களுக்கு தரும் பொழுது வீட்டுக்கு வழியில் ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்னா ராமலிங்கம் குரல் கேட்குது. எப்போ நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், அரிசிலாம் வாங்கி வந்துட்டேன், எங்கப்பா வைக்கிட்டோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது என்னுடைய அம்மாவோட குரலாக இருக்கே அப்படின்னு ஓடி வெளில பார்க்கும் பொழுது யார் நிற்கிறாங்கன்னா தெய்வம் கூட என்னுடைய அப்பா நிற்கிறாங்க. கொள்ள பக்கத்துலேருந்து எப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சீதம்மாள் வரும்பொழுது தெய்வம் போல தன்னோட அம்மாவும்
அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்றது தெரியல, பெருமூச்சு விட்டு குமரேசனை கட்டி அனுப்பிச்சு அழுகிறான். எப்பா உன்னாலதான் எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க, உன்னை நான் வாழாம முழுக்க மறக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் பதிவு பண்றான். எப்பா ரமேஷ் சொல்றான், ராமலிங்க ஐயாவும் சின்னம்மாவும் உங்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, எனக்கும் எங்க அம்மாவும் அப்பாவும் தான், அவங்களுக்கு நான் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க பதிவு பண்றாங்க. அப்போ ஒரு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பிரிஞ்சது கூட சேரும் அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்துறதா இந்த மறுவாழ்வு நாடகமா நமக்கு அமையும். அதான் சொல்றாங்க இல்லையா, வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு நல்ல நட்பு வேணும், அந்த நட்பு இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நாடகம் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. நன்றி.